எங்களுடன் ஊழியர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று 19ஆம் தேதி 6ஆம் மாதம் 19ஆம் தேதி ஜூன் மாதம் 19ஆம் தேதி ஆனி மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி. இன்றைய நாளுக்கான வசனம், கூடுமானால் உங்களானால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் என்று ரோமர் 12:18 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இன்றைய நாளிலும் வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் நியாயாதிபதிகள் 21, ஏசாயா 43, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து 2 யோவான் 3 யோவான் இரண்டையும் இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். நேற்றைய நாளிலே கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒருவரையும் கர்த்தர் தாமே காண்கிறார். அவர்களை இணைத்து கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் கர்த்தர் தந்த அதிகாரங்களை நாங்கள் எங்களின் நாவினால் அறிக்கை பண்ணி பெற்றுக்கொள்ளுவோம். ஜெபங்கள் கூட பெற்றுக்கொள்ளுவோம். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அண்டன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து கால வேளையில் இணைந்திருக்கிறார். வீட்டிலாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். நாளைய நாளிலே சௌரன் குணா அவர்கள் தங்களுடைய வீட்டிலே ஒரு புதிய ஆராதனையை ஆரம்பிக்கிறார். அந்த வகையில் அவருக்காகவும் அந்த ஆராதனைக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். லண்டன் ஒன்டாரியோவிலே அந்த பகுதியில் இருப்பவர்கள் கூட இணைந்து இந்த காரியங்களை செய்யத்தக்கதாக, ஊழியங்களில் பங்கு பெற்றத்தக்கதாக, அதே வேளையிலே ஊழியத்திலே உற்சாகப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த வேலையை அவருக்காகவும் குடும்பத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய பிஸ்னஸுக்காக அவர் இந்த நாட்களிலும் எங்களிடமிருந்து ஒரு 180 கிலோமீட்டர் தள்ளி தனது பிஸ்னஸை ஆரம்பித்திருக்கிறார். அங்கு இருக்கிறார். அந்த வீட்டிலே அவர் ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிறார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. குடும்பத்தாருடனும் கூட இருந்து கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து உயர்த்தி வழி நடத்துவாராக. அதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் அவரிடம் ஒப்படைப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இந்த வேளையிலும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். சகோதரி ஜானட், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் அண்ணா. ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்க லேசியா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கிறபடியா நாங்க வாலிப ஜோதிகளுக்காக ஜெபத்துக்காக நாங்க கடந்து வருவோம். ஏனென்றால் இன்றைய வாலிப உலகம் மாற வேண்டும், அவருடைய இருதயங்கள் சிந்தைகள் மாற வேண்டும். ஏனென்றால் முதலாவது பிசாசின் கிரிகள் தேவனுடைய கட்டளையை அவர்களை மீற வைத்து அவர்களை பாவம் செய்ய வைக்கிற காரியமாயிருக்கிறதாகவே அதற்காக நாங்கள் இந்த வாலிப ஜோதிகளுக்காக போராடி ஜெபிப்போம். ஏனென்றால் அவர்களுக்குள்ளே தேவனுடைய வாசம் ஸ்தலமாய் அவர்கள் மாறணும். ஒவ்வொருவரும் தேவனுக்கு என்று வாசஸ்தலமாய் மாற வேண்டும். அதுக்கு மாறுறதுக்கு எத்தனையோ தடைகள் இருக்கிறது. அங்கு அவர்களுக்கு இருதயத்திலே அவர்கள் வசனங்களை பொறுக்கி போடுகிற காரியங்கள், கட்டளைகளை மீறுற காரியங்கள், வியாதிகளை கொண்டு வந்து இன்றைக்கு பாருங்களேன், அநேக வாலிப யுவதிகள் அநேகர் மனத்தாக்கல்களினால் அங்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தேவனுக்கு ஏற்றவையை சிந்திக்க விடாமல் மனுஷனுக்கு ஏற்றதை சிந்தித்து உலகத்துக்குள்ளே அங்கு கரைபடுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இதை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்காதபடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தான் அவர்களை மாற்றி அவர்களை நிலைநிறுத்த வேணும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். நாங்கள் தேவ கட்டளையை மீறும்படி செய்கிற அந்த பிசாசின் தந்திரங்கள் இந்த வாலிப ஜோதிகளுக்குள்ளே போக வேண்டும். ஏனென்றால் பாருங்கள், இதுதான் முதலாவது மனுஷனுக்குள்ளே செய்யப்படுற காரியம். அன்றைக்கு ஆதாம் ஏவாளை எப்படி தேவ கட்டளையை மீற செய்தானோ அந்த கட்டளை மீற வைக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது.
ஆகவே பாஸ்டர் அவர்கள் இந்த பிள்ளைகள் தேவ கட்டளையை மீறாதபடி மீற வைக்கிற பொல்லாத சத்துருக்கள் உலகம் இவைகளை விட்டு விலக கர்த்தர் உதவி செய்ய வேணும். மெய்யான தன்னுடைய பரிசுத்த ஆவியை அவர்களுக்குள்ளே பொழிந்தருள வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று அறிக்கையிடுகிறோம். விசேடமாக ஒவ்வொரு வாலிபர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அந்த வாலிபர்களுடைய அந்த இளமையில வருகிற பாவ எண்ணங்களை, பாவ சிந்தனைகளை, கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை வராதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் ஒவ்வொருவரை நிரப்பி உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால நடத்துவீராக. அந்த வாலிபர்களை கட்டி வைத்திருக்கிற அந்த பிசாசின் கண்கள் அகன்று போவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ். உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. ஆவியானவரே, இந்த ஒவ்வொரு வாலிபரும் உமக்காக எழும்பி பிரகாசிக்க, யோசேப்பை போல தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய தேவன் எங்களோ வாலிபர்களோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு வாழ நீர் கிருபை செய்வீராக. நீர் அந்த பொல்லாங்கானை ஜெயிக்கிற பலத்தை கொடுத்திருக்கிறீர் வாலிபர்களுக்கு. ஆண்டவரே, அந்த பலத்தில் அவர்கள் ஒவ்வொருவரும் ஓடி இந்த கடைசி கால ஊழியத்தில ஒரு உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் ஒவ்வொரு வாலிபர்களும் செயற்பட ஆவியானவரே செயற்படுவீராக. ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து அந்த குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிற வாலிபர்களை உம்முடைய ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக. என் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய கணவருக்காக, மகனுக்காக, மகளுக்காக, அவர்களோடு கூட இருந்த அந்த வாலிபர்கள், மற்ற வாலிபர்கள் இவர்களை பார்க்கும் பொழுது இவர்கள் தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்பதை உணர்ந்து அவர்களும் மாற நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். குணா பிரதருக்காக ஜெபிக்கிறேன். அவர் செய்கிற அந்த வியாபாரத்தில, அந்த ஆராதனையில நீர் கூட இருக்கும்படியாக. யோசேப்போடு கூட இருந்த தேவன் குணாபிரதோடும் இருந்து அவர் கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய ஆராதனை செய்கிற நாளில நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல இருந்து ஆராதிக்கும் பொழுது அந்த தடைகள் எல்லாம் அகன்று போவதாக. எரிகோ போன்ற என்ன தடைகளும் இயேசுவின் நாமத்தில அந்த ஆராதனையில அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த இணைப்பில இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஒரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களும் உமக்கு பிரியமாக வாழ, உம்முடைய வார்த்தையின்படி வாழ, தாவீதை போல, யோசேப்பை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல, தானியேலை போல வாழ்ந்து ஒரு கடைசி காலத்துல உமாக்கு எழும்பி பிரகாசிக்க ஒரு வாலிபர்களையும் இழுத்து கொள்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஆலயத்திலே இருக்கிற வாலிப ஜோதிகளோடும் கூட இருந்து அவர்கள் தேவ கட்டளையை மூறாதபடி காத்து கொள்ளப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். ஆமேன். God bless you sister. God bless you everybody. ஆமேன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த வாலிப யுவதிகளின் இருதயத்தில் இருந்து தேவனுடைய வசனத்தை பொறுக்கி போடுகிற அந்த சத்ருவின் திட்டங்களை நீங்கள் முறியடித்து ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்வான் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஆகவே இந்த இருதயத்தில் வசனங்களை பொறுக்காதபடி தேவ சபையில இருக்கிற வாலிப பிள்ளைகள் யுவதிகள் வசனத்தை கேட்கிறதை போல இருக்கிறார்கள். ஆனால் அது கேட்டாலும் அங்கு அவர்களுக்குள்ளே அந்த உணர்வு இல்லாதபடியினால் பொல்லாங்கன் அதை எடுத்து போட்டு
அங்கு தன்னுடைய காரியத்தை அந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ளே காரியங்களை செய்கிறார். ஆகவே இதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. வசனத்தை ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் உங்களுடைய புதிதான கிருபையின் மூலமாக எங்களை வழிநடத்த போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த வாலிபர்களுக்கான வருடம் உலகம் எங்கும் இருக்கிற வாலிபர்களுக்கும், இலங்கை தேசம், இந்தியா தேசம், ஜெர்மன், நார்வே, எல்லா தேசங்களும் ஆண்டவரே, இந்த ஸ்ரீலங்கால உள்ள வாலிபர்களுக்கு வாங்கி வருகிறோம் அப்பா. அவங்க வழி தப்பி போகாத வண்ணமாக உங்களோட திரு ரத்தத்தினால அவங்களை மீட்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் உங்களுடைய ஆவியினாலும் மட்டுமே ஆகும் ஐயா. அப்பா உங்களோட கரத்துல கொட்டுக்கிறோம் அப்பா. உங்களுடைய நாங்க அப்பா என்று கூறும் பொழுது ஆண்டவரே, உங்களுடைய தயவின் மூலமாக, உங்களுடைய இரக்கத்தின் மூலமாக இவர்களுக்கு ஒரு பெரிதான அன்பையும் அபிஷேகத்தையும் அனுப்பி அவர்களை ரட்சிக்கும்படி ஜபிக்கிறேன். நான் அவர்கள் வார்த்தையில பொதுவாக ஆண்டவரே, விசுவாசத்தின் பிள்ளைகள் ஆண்டவரே, எத்தனை பேர் அப்பா பிலிவர்ஸோட பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென் ஆண்டவரே. அவர்கள் சபையில போய் இருந்தாலும் ஆண்டவரே, அவங்க மனங்கள் எல்லாம் எங்கேயோ உலாவி கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. அப்பா உங்களோட வார்த்தை, அப்பா உங்களோட வார்த்தை, உங்களோட வார்த்தை, உங்களோட வார்த்தையில எவ்வளோ ஜீவன் உள்ளது அப்பா. அவர்கள் எங்கே இருந்தாலும், எந்த நிலபுரத்துல இருந்தாலும் ஆண்டவரே, நீங்க அன்பு கூறுற தகப்பன் அவர்களை ரட்சிங்க. அந்த வார்த்தையில் அப்பா அவங்களுக்கு அவங்களோட உள்ளங்களை உங்களுடைய வார்த்தை பதிவுபட்டு அவர்களுக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்குற தகப்பன் நீங்க மட்டும்தான். மனுஷரால் செய்ய முடியாத காரியத்தை நீங்க செய்ய வல்லவராயிருக்கிறீங்க அப்பா. நீங்க வழி தப்பி போற ஆத்மாவை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா உங்களோட வார்த்தையில பலன் உண்டு, சத்துவம் கொடுத்து, பலவீனத்துல அவங்களுக்கு சத்துவத்தை பலனை கொடுத்து அவர்கள் அப்பா உங்களை அறியாம இருக்கிற அந்த கண்களை, மனக்கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஜெபமே ஜெயம் அப்பா. எத்தனை விதத்திலே எல்லா வல்லமை நிறைந்த தகப்பனே அப்பா, வல்லமை குறைவில்லாத தகப்பனே. அந்த ஸ்திரீ உங்களை தொடும் பொழுது அந்த வல்லமை குறைந்ததை இயேசு பார்த்தார். அவருக்கு அது குணரக்கூடியதா இருந்தது. அதே போல ஆண்டவர் உங்களோட வார்த்தை அப்பா அவர்களுக்குள்ள போகும் பொழுது அவர்கள் அதை உணர்ந்து உங்களோட திரு ரத்தத்தினால அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் உள்ள எல்லா விதமான கசப்புகளை மன்னிக்க முடியாத இருக்க எல்லா விதமான பாவங்களை ஆண்டவரே விலகும்படியாக இயேசுவின் நாமத்தின் மூலம் தாழ்த்தி ஜபிக்கிறேன் ஐயா. அப்பா ஜெபமே ஜெபமே ஜெயம் என்று கூறும் பொழுது ஆண்டவரே, எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தகப்பன் நீங்க மட்டும்தான். இந்த வாலிபர்கள் அப்பா இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே வழி தப்பி போகாத வண்ணமாக அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அவர்களுக்கு ஒரு உணரக்கூடிய ஒரு அன்பை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். ஆமென் ஆண்டவரே. கூப்பிடும் பொழுதுங்களை பாதி கொடுக்கிற தகப்பனே, குறைகள் எல்லாத்தையும் நிறைவாக்குற தகப்பனே, நமக்கு நன்றி 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 சாமி. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ரத்தம் தான் செய்யும், ரத்தத்தினால தள்ளிங்க அவங்க இருக்கிற இடத்துல எல்லா இடங்களும் ரத்தத்தை துள்ளித்து அவர்கள் நடக்கும் பொழுது அவங்களே உங்களுடைய பிரசனத்தை அவங்க உணரக்கூடியதாக அந்த பாவங்களை மன்னித்து ரத்தம் போல சிவப்பா இருந்த பாவங்களை மன்னித்த தகப்பனே, எங்களுடைய பாவத்தை மன்னித்த தகப்பனே, இவர்களை மன்னித்து இவர்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்க வல்லவர் இருக்கிற இயேசுவே, இவர் எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தரும்படியாக ஜெபிக்கிறார் ஆண்டவரே. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதும் கிருபை அப்பா உங்களோட அநாதி சிநேகத்தினால எங்களை ரட்சித்த தகப்பனே, இவர்களை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறீங்க. யாவரும் கூட திரு கரத்துல ஒப்பு கொடுக்கிறார். உங்களோட நாமத்தை மட்டுமே அவர்கள் உயர்த்தக்கூடியதாக அவர்களுக்கு ஒரு புது வாழ்வு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறார் அப்பா. திருப்பாதம் நம்பி வந்து நிற்கும் பொழுது ஆண்டவரே, நீங்க ஒரு தரையும் மனம் தளர விட மாட்டீங்க அப்பா. ஒரு தரையும் வெக்கத்துக்குள்ள போட விட மாட்டீங்க அப்பா. அதுக்கான நன்றி செலுத்துறேன். பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா செய்யற இந்த ஊழியங்கள் ஒவ்வொன்றிலையும் ஆண்டவரே, சாட்டர்டே சண்டே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில அப்பா நடக்கிற இந்த வல்லமின் அபிஷேகத்தின் உபவாசத்தின் ஜெபத்தை மறுபடியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நேற்று நடந்ததை நாங்க இன்று அனுபவிக்காத வண்ணமாக்க உங்களோட வல்லமை இன்று இந்த
காலை நேரம் புதிதாக இருக்கிறபடியா இன்று அப்பா ஒரு புதிதான வல்லமையின் மூலமாக உங்களோட தரிசனங்களை பிரதருக்கு கொடுத்து நீங்க அழைத்த அந்த அன்பு ஆண்டவரே மங்கி போகாத வண்ணமாக அவர்களை இன்னும் அதிகமாக அப்பா உங்களை பேலனை சத்துவத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. நாளைக்கு ஒரு புதிதான நாளாக யாவரும் அப்பா உங்களோட வல்லமை உங்களோட பிரசனத்தை உணரக்கூடியதாக உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். யாவரையும் உங்களோட திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா நியோமி லோகன் பாஸ்டர் காணி வருகிறேன் அப்பா. அவர்கள் துதி செய்யும் பொழுது ஆண்டவரே உங்களோட நாமத்தை அப்பா உயர்த்தும் பொழுது ஆண்டவரே அவர்களையும் ஆசீர்வதிங்க. அவங்களோட போக்கிலும் வேரத்திலும் இருக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்களோட பிரச்சனை அவங்க கூட இருந்து அவங்க கூட இருந்து அவங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ஜெனட்டுக்கும் பிள்ளைகள் கணவனுக்கு அவனி வருகிற ஆண்டவரே அவர்களுக்கு இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. என்ன விதமான அப்பா ஆபத்தான காலங்கள் வந்தாலும் ஆண்டவரே நீங்க அப்ப எங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர். அதன்படி ஆண்டவரே அவர்களையும் வழி நடத்துங்க. உங்களோட சித்தத்தின்படி செய்யுங்க. வரப்போற ஒவ்வொருத்தரையும் உங்களுக்கு திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு எங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களோட தேவ பயத்தையும் எங்களுக்கு மனத்தாழ்மையும் கொடுத்து வழி நடத்துங்க. ஆண்டவரே பாஸ்டர் ஆண்டன் ராசநாயக்கம் வருகிறேன். அவர்களையும் அவருடைய ஊழியத்தில இருந்து அவருடைய போக்கிலும் வரத்துல இருந்து அவர்களையும் ஆசீர்வதிங்க. யாவரையும் கூட திரு கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. முதலாவது உடைய ராஜ்யத்தை நீதியும் தேடும் பொழுது நீங்க எங்களுக்கு அதிகமாக ஆசீர்வதிக்கிற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி. யாவருக்கும் பதில் கொடுக்கிற தகப்பனே உடைய நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி யாவருக்கும் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்களுடைய பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். God bless you sister. God bless you. ஆமேன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். குணா பிரதர் பிரைஸ் தி லார்ட். ஓகே, நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். வாலிப ஜோதிகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நாளைக்கு குணா பிரதர் அவர்கள் தங்களுடைய வீட்டிலே ஒரு ஜெப கூட்டத்தை ஆரம்பிக்கிறார்கள். அந்த நாள் அற்பமாய் இல்லாதபடி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற நாளாய் இருக்க கல்கி பெருக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். கலாசீலன் அவர்களுக்கும் அங்கு வியாதிப்பட்டு இருக்கிறார்கள், அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதோடு வாலிப ஜோதிகளுக்கு தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க விடாதபடி அங்கு வாலிப ஜோதிகளுடைய இருதயங்களை அங்கு தேவனுக்கு ஏற்றபடி சிந்திக்க விடாதபடி தடை பண்ற எல்லா சத்துருவின் திட்டங்களும் உலகத்தின் திட்டங்களும் மாற்றப்பட ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரை ஜப வேலைக்காய் உமக்கு நன்றிகள் எடுக்கிறங்க தாவே. கர்த்தர் நல்லவராய் இருந்து ஆண்டவரை இம்மட்டமாய் எங்களை வழிநடத்தி ஆண்டவரை பாதுகாத்து பராமரித்து தேவைகளை சந்தித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை எங்களை ஆண்டவரை உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரை நினைக்கிறவர்களாகவும் நடக்கிறவர்களாக வைக்கிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே தேவன் ஆண்டவரே உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை ஐயா. நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன், நீர் பெரியவர் என்பதை ஆண்டவரே அப்பா முந்தபடிய வேதத்திலே அநேக இடங்களிலே நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அதே மட்டும் அல்லாமல் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் இடைப்படுகிற ஆண்டவரே பல காரியங்களிலே எங்களுக்கு ஜெயத்தை தந்து ஆண்டவரே நித்தமும் நாங்கள் நிற்பதும் நிற்க கூடாததுமான ஆண்டவரே அநேக இடங்களிலே நீர் நிற்க வைத்து ஆண்டவரே எங்களை நிலைப்படுத்துகிற தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரை அப்பா அதோ விண்ணப்பத்திற்காகவும் ஜெபத்திற்காகவும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு விண்ணப்பத்தின் சமூகத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம் கர்த்தாவே. அந்த விண்ணப்பங்களுக்கு என் தேவன் ஆண்டவரை செவிசாய்த்து ஆண்டவரை அவைகளை ஆண்டவரை நீர் ஆண்டவரை அப்பா
உருவாக்கி ஆண்டவரே பல விதமான எழுச்சிகளினால் ஆண்டவர் உருவாக்கி அதை பெருக செய்து ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரை கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்திற்காக சமூகத்துக்கு வருகிறையா தேவன் நீர் ஆண்டவரே நல்லவராய் இருந்து ஆண்டவரை மொத்தமாய் காத்து வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறங்க தாவே. அப்ப அந்த வேளையில் ஆண்டவரை வாலிப பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். அப்பா இந்த வாலிப பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரை எல்லா வழியிலும் துணையாயிருந்து வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை சீரோடும் சிறப்போடும் வாழாதபடிக்கு ஆண்டவரை இந்த பிள்ளைகளை ஆண்டவரை பரிசுத்தமாய் வாழாதபடிக்கு அப்பா இந்த உலகத்திலே ஆண்டவரை இவர்களுக்கு ஆண்டவரை அநேக உபத்திரவங்களும் கஷ்டங்களும் ஆண்டவரை உண்மை ஆண்டவரை நினைக்க கூடாதபடிக்கு உம்மிடத்தில் சேரக்கூடாதபடிக்கு உம்முடைய வசனங்களுக்கு கேட்க கூடாதபடிக்கு இவர்கள் காதுகள் எல்லாம் மன்னமாக்கி போட்டு இருக்கிற சாத்தானுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் ஆண்டவரை நிர்மூலமாக்கும்படியாய் சுபிக்கிறாயா. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை உம்முடைய சமூகத்திலே நிற்கிறவர்களாக ஆண்டவர்களை தெரிந்து கொள்ளுங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்த ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்தத்தோடு ஆண்டவரை துதிக்கிறவர்களாகும், உமை ஆராதிக்கிறவர்களாகும் ஆண்டவர், உம்முடைய வசனத்தை தியானிக்கிறவர்களாகும் ஆண்டவர். இந்த பிள்ளைகளை ஏற்படுத்தி ஆண்டவரே அநேக ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவரே என் தேவன் இன்றும் ஜீவனோடு கூட இருக்கிறார் என்பதை எடுத்துரைக்க இந்த பிள்ளைகளை ஆண்டவரை நீர் பயன்படுத்தி அப்பா நீர் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே எல்லா ஜனங்களையும் நேசிக்கிற தேவன் என்பதை வெளிப்படுத்தும்படியாய் இந்த வாலிப பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும்படியாய் சுபிக்கிறையா. அப்படியாக தேவன் ஆண்டவரே இவள் பக்கமாய் ஆண்டவரே இறக்கத்தை காண்பீங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இப்போது இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே உண்மை ஆண்டவரே மறந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை மறந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை மறந்து ஆண்டவரே வாழுகிற பிள்ளைகள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். அப்படியா என்ற பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே சாத்தான் பக்கம் போகாதபடிக்கு சத்ரு கொண்டு வருகிற சூழ்ச்சியில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அப்பா இந்த பிசாசின் வஞ்சனையிலே ஆண்டவரே இவர்கள் வலையிலே விழுந்து போகாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே நல்ல ஆலோசனை கர்த்தராய் இருந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் மனம் திரும்பி மனம் மாறி உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரை அப்பா இவர்கள் எல்லாம் ஆண்டவரை மனம் மாறி ரட்சிப்படைந்து உடைய சமூகத்திலே நிற்கிறவர்களாக மாற்றுங்கப்பா. அப்படியா இந்த உலகம் ஆண்டவரை இவர்கள் மேற்கொள்ளாதபடிக்கு என் தேவ சமூகமே இவர்களை மேற்கொள்ளும்படியாய் ஆண்டவரை இந்த வேளையிலும் நோக்கி செபிக்கிறோம். கர்த்தர் நீங்க ஆண்டவரை பெரிய காரியங்களை செய்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா அருமையான குரா சகோதரனையும் சமூகத்தை கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே மகனுக்கு நீங்க துணையாக இருங்கப்பா. அப்பா நீர் ஆண்டவரை வானத்தினுடைய பல கனிகளை பிறந்து ஆண்டவரை இடம் கொள்ளாது மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவனாகி கர்த்தர் மகனோடு கொண்டிருந்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். நாளை தினத்திலே ஆண்டவரே அவர்கள் வீட்டிலே ஆண்டவரை ஏற்படுத்தி இருக்கிறதான அந்த ஜப குழுவை ஆண்டவரை தேவனாகி கர்த்தர் நீர் முன்னின்று நடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஐயா அந்த மகனுக்கு ஆண்டவரை நீங்க துணையாக இருங்க ஆண்டவரை. அப்பா அவர்கள் நினைத்திருக்கிற காரியங்களை எல்லாம் ஆண்டவரை தேவனுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அந்த முயற்சி அந்த எண்ணம் அந்த ஏக்கம் அந்த மகனுக்கு இருக்கிறபடியால் ஆண்டவரை தேவனாகி கர்த்தர் மகனை எந்த விதத்திலும் சுத்து போகாதபடிக்கு தேவ சமூக மகனை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உற்சாகத்தோடு ஆண்டவரை நீர் எழுப்பி வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரை. அநேக ஜனங்கள் அந்த இடத்திலே வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறிந்து கொண்டு ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்லுகிறவர்களாக மாற்றி ஆண்டவரே
அந்த கூடாரத்தை ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சகோதரனுடைய அந்த கூடாரத்திலே ஆண்டவரை தேவ மகிமை இறங்கி வந்து ஆண்டவரை அப்பாவுடைய கிளைகளை செய்த ஆண்டவரை எல்லா மக்களும் ஆண்டவரை அங்கே மகிழ்ந்திருக்கும்படியாய் உம்மை ஆராதிக்கிறதுக்கு ஆண்டவரை அவரை உற்சாகத்தோடு வரும்படியாய் அநேக ஜனங்களுடைய வியாதிகள் ஆண்டவரே போராட்டங்கள் துன்பங்கள் தேவைகள் எல்லா ஆண்டவரை அந்த இடத்துல நிவர்த்தி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். மகனுக்கு தந்திருக்கிற இந்த ஆண்டவரே இனத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாங்கள் ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். அந்த மகனுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே துணையாக இருந்து ஆண்டவரே அபிநாத் வீட்டிலே ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே அப்பா அருமையான ஆண்டவரே பெட்டி இருந்த பொழுது அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்தது போல ஆண்டவர் இந்த வேளையிலும் குணா சகோதரனுடைய வீட்டை நீர் ஆசீர்வதித்த ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தினால் அந்த மக்களை எல்லாம் ஆசீர்வதித்து உமக்காக எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா அப்படியாய் ஆண்டவரே அங்க வருகிறவர்கள் போகிறவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆசீர்வாதமாக ஆண்டவர் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ சமூகம் ஆண்டவரே நித்தமாய் அந்த கூடாரத்துல தங்கி ஆண்டவரே இவர்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் எந்த விதமான பாதிப்பும் எந்த விதமான தடைகளும் வராதபடிக்கு கர்த்தர் தாமே மகனுக்கு துணையாக இருந்து அவருடைய ஏக்கங்களை நிறைவேற்றுகிற தேவன். அப்பா அந்த உலக பிரகாரமான காரியத்திற்கு ஆண்டவர் அவர் எங்கவில்லை ஆண்டவர். எனக்கு பணம் வேண்டும் என்று ஏங்கவில்லை ஆண்டவர, எனக்கு உயர்ந்த பதவி வேண்டும் என்று ஏங்கவில்லை ஆண்டவர. அந்த மகன் ஏங்குவது ஆண்டவரே தேவனுக்காக அங்கே ஒரு குழுவை ஆண்டவர் ஒரு ஜெப கூட்டத்தை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார். அந்த மகனுக்கு நீங்க துணையா இருங்கப்பா. அப்படியே தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் வல்லமை எப்போதும் அந்த வீட்டிலே தங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னத்தினால் வழி நடத்துங்க கர்த்தர் அப்படி ஆய்வு செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரே கலாசின் சிஸ்டரின் சமூகத்துல கொண்டு வருகிறோம். பலவீனப்பட்டிருக்கிறதான மகளுக்கு ஆண்டவரே நீங்க ஆண்டவரே பலத்தை தாங்கப்பா, சோர்வுகளை எடுத்து போடுங்கப்பா. எந்த ஆண்டவரே பலவீனமா இருந்தாலும் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே இந்த வேளையில நாங்கள் திரைக்கிறோம். அந்த மகள் உச்சம் தலை முதல் உள்ளம் காவரை நாடிய நரம்புகளில் ரத்த நாளங்களில் ஏசு கிறிஸ்துவின் பரிசு ரத்தம் பாயட்டும் ஆண்டவர், விடுதலை உண்டாகட்டும். அப்பா நாங்கள் ஒரே குடும்பமாக கூடி ஆண்டவர், பல தேசங்களில் இருந்து ஒருமித்து கூடி ஆண்டவரே ஒரே எண்ணத்தோடு ஆண்டவர் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறபடியால் இந்த வேளையில மகளுக்கு விடுதலை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ பரிசுத்த நாம ஒன்றே அந்த இடத்துல மகிமை பெறும்படி ஆய்ச்சிருக்கிறோம். தேவன் விடுதலை தருகிற தேவன் என்பதை ஆண்டவரே நாங்கள் அறிந்திருக்கிறோங்க. தாம் அந்த விடுதலை இந்த வேளையில ஆண்டவரை அனுப்பும் ஆண்டவர். மால் கூடாதது ஒன்றும் இல்லப்பா. அந்த மகளுக்கு சுகத்தலை கட்டளை எடுங்க. நாளை தினத்தில் எங்களோடு கூட வந்து ஆண்டவரை ஜெபிக்கிற மகளாக அந்த ஆண்டவரை பலத்தை தந்து வழிநடத்தும்படி ஆய்ச்சிருக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் அந்த மகளை சுற்றிலுமாய் அந்த குடும்பத்தை சுற்றிலுமாய் அவர் செய்கிற ஆண்டவர் ஊழியத்தை சுற்றிலுமாய் தேவனுடைய எப்போதும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டுங்கத்தான். உம்முடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கு. கர்த்தர் அப்படியாய் செய்வதற்காக மக்கள் கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறங்க தாவும். இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரை செபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த சமூகத்துல கொண்டு வருகிறங்க தாவே. இவர்கள் பிள்ளைகள் இவர்கள் வீட்டில் இருக்கிறதா வாலிப பிள்ளைகளை கூட கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அந்த பிள்ளைகளை ஆண்டவரே இந்த உலகம் அவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு, இந்த உலகம் அவர்களை திசை திருப்பி கொண்டு போகாதபடிக்கு தேவ சமூகம் அவர்களை நித்தமாய் காத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியா ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறவங்க தாவே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரை செய்ய போகிறதால ஒவ்வொரு காரியத்தையும் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு தேவன் நல்ல விடைகளை தந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்.
கர்த்தர் தாமே இவர்கள் வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வாதத்தோடு வழி நடத்துங்கப்பா. கர்த்தர் அப்படியா நீ செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில் மண்டபரே இந்த அருமையான ஜெப வேலையை நடத்தி கொண்டு வருகிறதான தேவ அப்பா மகனை ஆண்டவரே இந்த சமூகத்துல கொண்டு வருகிறேன். லெஸ்லி சகோதரனையும் சமூகத்தில் கொண்டு வருகிறேன். மகனுக்கு ஆண்டவரை நீங்க துணையா இருங்க, நீங்க ஆறுதலும் தேர்தலுமா இருங்க. அவர் கையிட்டு செய்யற வேலையை ஆசீர்வதிங்க, அவருக்கு நீங்க பாதுகாப்பா இருங்க. அவர்கள் வாழ்கிறதான இடத்தில் ஆண்டவரை மக்களை ஆண்டவரை உயர்த்துங்கப்பா. அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மரும பிள்ளைகள் ஆண்டவரை அவர் ஜன பந்துகள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி ஆட்சிப்பிக்கும். இந்த அருமையான ஜெப வேலையை தொகுத்து வருகிறதான ஜானட் மகளையும் அவர் கணவனையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை நீ ஆசீர்வதிங்க. அவர்கள் வீட்டில் இருக்கிற 2 வாலிப பிள்ளைகளும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அந்த பிள்ளைகளும் கர்த்தாவே உம்முடைய ஆண்டவரை அப்பா வழி நடத்தியதிலே அந்த பிள்ளைகள் ஆண்டவர் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சிப்பிக்கிறோம். இந்த வாலிப பிள்ளைகளுக்காக இந்த நாளிலே செபிக்கிறதா அந்த வேலையில அப்பா அந்த வாலிப பிள்ளைகளுக்கு கூட நீங்க துணையா இருந்து அந்த பிள்ளைகளும் கர்த்தாவுடைய சமூகத்திலே ஆண்டவர் பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. தேவனாகிய கர்த்தர் அப்படி செய்ய போவதற்காக கொடான துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவர் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமென். நாங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் வாய்க்க பண்ணி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்திய வாலிப பிள்ளைகள் அங்கு வியாதியை கொண்டு வருகிற காரியங்கள், படிப்பிலே அங்கு வியாதிகள், மனச்சோர்வு அடைந்து போத வஸ்துகளுக்குள்ளே போய்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கட்டுக்கல்ல இருக்கிற இந்த பிள்ளைகளை தேவன் தாமே அவிழ்த்து அவர் தன்னுடைய பிள்ளைகளாய் மாற்ற வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலே கூட கர்த்தர் எங்களை நீர் பாதுகாத்து நீர் வழி நடத்தின அன்பிற்காக ஸ்தோத்திரம். கடந்த நாட்டில் முழுவதுமா கண்ணின் மணியை போல பாதுகாத்த உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஒரு ஜெபங்களை கேட்கிறவர். நீர் ஒருபோதும் ஜெபங்களையும் எங்களை நீர் தள்ளிவிடாத தேவனா இருக்கிறீர் ராஜா. அப்படியாக எங்களுடைய ஜெபங்களும் கூட ஆண்டவரே அவைகள் அப்பா ஸ்தோத்திரப்பா உமது செவிகளிலே வந்து சேராதபடிக்கு தடையா இருக்கிற எல்லா பாவ சாபங்களை கூட ஆண்டவராகி தேவர் நீர் விலக்கி போட்டு எங்களை உமது பரிசுத்த ரத்தத்தினால கூட நீர் கழுவும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஜெபிக்கிறோம் ராஜா. எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் எங்களுடைய மடியிலே விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவராகிய தேவன் நீர் ஆசீர்வதித்து ஜெபங்களை கேட்டு உதவி செய்யும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. எங்களுடைய வாலிப ஆண் பெண்களுக்காக உமது சமூகத்திலே இந்த நாளிலே நாங்கள் வந்து நிற்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, இந்த நாள்ல வாலிப ஆண் பெண்கள் யாரெல்லாம் வியாதிப்பட்டிருக்காங்களோ கர்த்தாவே அவர்களுக்கு எல்லாம் என் வார்த்தை அனுப்பி உன்னை நான் சுகமாக்குவேன் என்ற வார்த்தையின்படி அவர்களை நீர் தாமே சுகமாக்குங்க ராஜா. ஏற்கனவே அப்பா நீ சிலுவையிலே எல்லா நோய்களையும் பாவ சாபங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்களை எல்லாவற்றையும் நீ சுமந்து தீர்த்திருக்கிறீரே அப்பா. ஆசீர்வாதங்களை பெற்று கொடுத்திருக்கிறீரே. அந்த ஆசீர்வாதங்களை அப்பா எல்லா வாலிப ஆண் பெண்களும் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அப்படியாக சுதந்திரிக்க முடியாத இருக்கிற எல்லா பாவங்கள் விலகி போகும்படியா இந்த வேலையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளின் பலவீனங்களை எல்லாவற்றையும் தேவன் நீர் விலக்கி போட்டப்பா நீர் பலவானாய் மாற்றி ஆசிர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் பலன் உள்ளவனுக்கும் பலன் இல்லாதவனுக்கும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியமா இருக்கிறதப்பா. எத்தனையோ விதமான நோய்கள் அப்பா இந்த நாள்ல மருந்து கூட கண்டுபிடிக்க முடியாத நிலையில இருக்கிறதான நோய்களுக்கு எல்லாம் ஆண்டவராகி தேவன் நீரே தீர்வா இருக்கிறீரப்பா. உமக்கு சோத்திரம். மருத்துவமனையிலும் வீட்டிலும் நோய்வாய்ப்பட்டிருக்கிற எல்லா வாலிபான் பெண்களையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு வியாதியா இருந்தாலும் அப்பா உமது நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீரங்களை விட்டு ஆண்டவரே விலகி போகவும்
திடகாத்திரமான சரீரங்களை வாலிப ஆண் பெண்களுக்கு கொடுத்து அப்பா, அவர்களுக்கு காண்டாமித்த மிருகத்தை போன்ற பலனை கொடுத்து அப்பா, அவர்களை அப்பா எல்லா வறட்சி மாறிய ராஜா பிரகாசிக்க செய்வீராக. உம்மை உற்று நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக எல்லாம் மாறவும் ஆண்டவரே, அவர்கள் முகங்களை எல்லாம் தேவன் நீங்க பிரகாசிக்க செய்து திடகாத்திரமான சரீரத்தை தேவன் தாமே கட்டளிடும்படியாய் ஜெபிக்கிறோம். வாலிபன் எதனால் தன்னை சுத்திகரித்துக் கொள்வான்? உடைய வேத வசனத்தின்படி அல்லவா என்ற வார்த்தையின்படி தேவன் தாமே உடைய வார்த்தையின்படி அவர்களை எல்லோரையுமா அப்பா நீர் பாதுகாத்து நோயிலிருந்து விடுதலையாக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் படிப்பு விஷயத்திலே உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் உமது ஞானத்தை கொடுங்க. சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை போல எல்லா பிள்ளை ஆண் பெண்களுக்கும் நீர் அப்பா ஞானத்தை கொடுத்து நல்லபடியாய் படிக்க ஆண்டவரே, படிப்பிலே ஞானத்தை படிப்பிலே கவனத்தை செலுத்த அவர்களுக்கு கர்த்தரின் ஞானத்தை கொடுக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. படிப்பை விட்டு ஆண்டவரே திசை திருப்புகிற எல்லா வேண்டாத தீய வல்லமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகி போகும்படியா ஜெபிக்கிறாப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் நல்ல படித்து ஆண்டவரே இந்த நாளிலே அப்பா தேசங்களிலும் சமுதாயங்களிலும் நல்ல ஒரு சாட்சியாய் நிற்க கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்கப்பா. மற்றபடியாய் கூட அப்பா போதை பொருளுக்கு அடிமை ஆகியிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியேப்பட்ட பிசாசானவன் அவர்களை கட்டி போட்டிருக்கிற எல்லா போதை வஸ்துக்களை தயாரிக்கிறவர்களையும் வேரோட புடுங்குறப்பா. அவர்கள் முதலாவது மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும் அப்பா. அப்படியாக அப்பா அதனை தயார் செய்கிற யாவரும் ஆண்டவரே மனம் திரும்பி ரட்சிக்கப்படும்படியா இந்த வேலையில ஜெபிக்கிறோம். எந்த ஒரு பிள்ளையும் போதை பொருளுக்கு அடிமை ஆகாதபடிக்கு, அப்படி ஒருவேளை அடிமைகளா இருந்தால் அவர்களை எல்லாம் கர்த்தர் நீர் அவர்கள் கரங்களில் இருந்து நீர் பிடுங்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக எல்லா கட்டுகளிலும் ஆண்டவரே வேண்டாத தீய பழக்க வழக்கங்கள், ட்ரக்ஸ், பீடி, சிகரெட்டு போன்ற ஆன்லைன் கேம்பிளிங், பப்ஜி போன்ற காரியங்களிலே அநேகமா ஈடுபட்டிருக்கிற எல்லா வாலிப ஆண் பெண்களும் அப்பா இந்த வேலையிலே நாங்கள் விடுவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுவிக்கிறோம்ப்பா. தேவன் அவர்கள் எல்லோரையுமாய் பாதுகாத்து ஆண்டவர் தாமே நீர் அவர்களை பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க வியாதியின் பிடியிலிருந்து விடுதலையாக்கி நல்ல பட்டம் பெற்று நல்ல சமுதாயத்திலே ஒரு நல்ல சாட்சிகளாய் நிற்க, ஆட்சியாளர்களாய் வர, தேசங்களை ஆளுகை செய்யற பிள்ளைகளாய் மாற, எல்லா விதமான தீய போதை வஸ்துக்களில் இருந்து பிள்ளைகள் விடுதலை ஆகவும் இந்த வேலையிலே நீர் செய்து அவர்கள் எல்லோரையும் அப்பா பிரகாசிக்க செய்து அக்னி ஜுவாலைகளாய் எடுத்து நீர் பயன்படுத்துறதுக்காக சோத்துறோம். அப்படியாக சபைகளிலும் குடும்பங்களிலும் சமுதாயத்திற்கும் தேசத்திற்கும் ஆண்டவரே பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாத பிள்ளைகளாய் மாறணும் ஆண்டவரே. இதனை காண்கின்றப்பா நாங்கள் சந்தோஷித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனையோ பெற்றோர்கள் கூட தங்கள் பிள்ளைகளின் வாழ்வாதாரங்களை எண்ணி காத்து கொண்டிருக்கிற வேலையிலே அவர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை காண கிருபை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம். அதே வேலையிலப்பா எல்லா பிள்ளைகளின் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டு பரிசுத்த ரத்தத்தினாலே அவர்களை மூடி மறைத்து பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களுக்கு துணை புரிந்து எல்லா நேரத்திலே அவர்களை வழி நடத்தி கண்ணை வைத்து போதித்து ஆலோசனை சொல்ற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நீ சேர்த்துக்காய் நன்றி. ஒரு விசை கூட ஆண்டவரே இந்த வேலையிலே சங்கமம் ஊடகத்தை வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லாரையும் ஆசிர்வதிங்க தகப்பனே. அப்படியே இருக்கிற அவங்க குடும்பங்களில் இருக்கிறதான வாலிப ஆண் பெண்களையும் தேவன் நீங்க ஆசிர்வதிங்க. அதே போல அப்பா இணைந்து பணி புரிகிற எல்லோருடைய பிள்ளைகளையும் அப்பா தெய்வ பிள்ளைகளின் வீடுகளில் இருக்கிற வாலிப ஆண் பெண்களை ஆசிர்வதித்து அவர்களே நீர் உயர்த்தி வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் அபரிவிதமாய் ஆசிர்வதிங்கப்பா. இவர்களும் ஆண்டவரே அப்பா அநேகருக்கு ஆசிர்வாதமாக இருக்க எடுத்து இவர்களை பயன்படுத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம்.
மற்றபடி அப்படியே நிச்சயத்துக்காய் சோத்திரம். இனி அப்பா ஜெபித்த யாவருக்காய் சோத்திரம். அவர்கள் குடும்பங்களில் இருக்கிறதான வாலிபான் பெண்களையும், இனி ஜெபிக்க வருகிறதான இருக்கிற குடும்பங்களில் இருக்கிறதான வாலிப ஆண் பெண்களையும் தேவன் நீங்க அளவில்லாமல் ஆசிர்வதித்து தேசங்களுக்கு ஆசிர்வாதமாக எடுத்து பயன்படுத்த முடியாது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாப்பா. அப்படியாக கூட இறுதியாக ஜெபிக்க வருகிறதான ஏமி புஷ்பராஜை கூட உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே மகளை கூட ஆசிர்வதிங்க, ஊழியத்தை ஆசிர்வதிங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிறதான வாலிப பிள்ளைகளை ஆண்களை ஆசிர்வதிங்கப்பா. அப்படியே கூட குணா சகோதரன் நாளைக்கு நடத்துகிறதான அந்த ஜெப கூட்டத்திலே தேவ மகிமை இறங்கட்டப்பா. இந்த இடத்தை கர்த்தர் அந்த இடத்தை இல்லை ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கேட்கிறதுமா இருக்கும் என்ற வார்த்தையின்படி அந்த இடத்துல அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க ஆண்டவர். அநேகர் வந்து பயன்பெறப்பா. சாட்சியின் பிள்ளைகளாய் எடுத்து நீர் நிறுத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ரத்த கோட்டையிலும் பரிசுத்தாவின் அக்கினி கோட்டையிலும் மூன்று ஆண்டவரே தேவன் தாமே அந்த முழு ஜப கூட்டத்தை வல்லமையா எடுத்து செய்ய கர்த்தர் ஞானத்தை எல்லாவற்றையும் அருளும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே உமக்கு சோத்திரம். கலா சிஸ்டருக்காய் சோத்திரம். கலா சீலன் மகளை ஆசிர்வதிங்க. இந்த மகளுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்கள் ஆண்டவரே விலகி பலவானாய் மாற்றி ஆசிர்வதித்து வருகிற நாட்களிலே வந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்படியே தேவன் செய்து ஆசிர்வதித்து வழி நடத்துற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். ஜெபங்களை கேட்டதோ எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் பேர பிள்ளையோடும் கூட இருந்து சகல காரியத்தில் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன் ஆமேன். அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். ஐரீன் பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இந்த வாலிப இருதயங்களிலே பாவம் செய்ய தூண்டிவிக்கிற பொல்லாத சத்துருவின் கிரிகள் அவர்களை விட்டு விலக வேணும், அகல வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நல்லவரே வல்லவரே வாக்கு மாறாதவரையும் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த நேரத்துக்காய் நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம். தேசம் எங்கிலும் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் வழி தவறி போய்விடாதபடிக்கு தேவன் அவர்களை காத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுடைய இருதயங்களை தேவன் நீங்க உடைய கல்வாரி இரத்தத்தினாலே சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளுடைய இருதயத்திலே இருக்கிற அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கெட்ட சிந்தனைகள் எல்லாம் தேவன் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளை பாவத்துக்கு தள்ளுகிறதான அசுத்த ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா வாலிப பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல சிந்தனைகள் நல்ல யோசனைகளை தேவன் நீங்க கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளுடைய இருதயத்திலே தேவன் நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு தவறான எண்ணம் சிந்தனைகள் படிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய இருதயத்தை காத்துக்கொள்ள தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா உடைய வார்த்தைகளை கொண்டு பிள்ளைகளோடு தேவன் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய வார்த்தையின்படி அப்பா அந்த பிள்ளைகள் நடக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். மக்கெண்டு எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா உடைய வழியிலே செல்ல முடியாதபடிக்கு வருகிற எல்லா தடைகளையும் தேவன் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை தேவன் நீங்க வழி நடத்துங்க தகப்பனே. அப்பா அவங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுங்க தகப்பனே. அப்பா அவங்களுடைய இருதயத்திலே இருக்கிற எல்லா சிந்தனைகளையும் மாற்றி போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களிலே கர்த்தாவே அப்பா அந்த போனுக்கு அடிமையா இருக்கிற கர்த்தாவே வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா அநேகமாய் தவறான காரியங்களே போய்கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதன் மூலமாய் கர்த்தாவே அப்பா அதிகப்படியான கர்த்தாவே அப்பா கொலை வெறியின் ஆவியல் கர்த்தாவே அவர்களை துரத்தி கொண்டு இருக்கிறது கர்த்தாவே. அப்பா அவற்றிலிருந்தெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தவறான வழிகளிலே போகிறபடியால் கர்த்தாவே அப்பா அவங்க தேவையில்லாத அப்பா நோய்களுக்கு அடிமையாய் போறாங்க தகப்பனே. இப்படியாய் அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொட்டு சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியங்களையும் கேட்கிற அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு விஷயங்களையும் பகுத்தறிந்து கொள்ள தேவன் அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே பெற்றோரு கீழ்ப்படியுள்ள பிள்ளைகளா இருக்க, ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படியுள்ள பிள்ளைகளா இருக்க தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறதான எல்லா தாளந்துகளையும் உமக்கென்று அந்த பிள்ளைகள் பயன்படுத்த பிரயோஜனப்படுத்த தேவன் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கர்த்தாவே அப்பா உமக்கேற்ற பாத்திரமாக தேவன் நீங்க வணைந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களிலே தவறான காரியங்களிலே அதிகமான வாலிப பிள்ளைகள் போய்கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. உலக காரியங்களிலே அகப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க மீட்டு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனையோ பெற்றோர் கர்த்தாவே கண்ணீரோடு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய பிள்ளை கீழ்ப்படிவில்லை, போனுக்கு அடிமையா இருக்கிறா அப்படின்னு சொல்லி எத்தனையோ பெற்றோர் கண்ணீரோடு இருக்கிறாங்க. அவங்களுடைய கண்ணீர் எல்லாம் காண்கிறதவன் நீங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியாய் அகப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க மீட்டு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்நாளிலும் வளர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உம்முடைய கர்த்தாவை உம்முடைய சத்தியத்தின்படி வளர தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றி ராஜாவே. அப்பா குணா பிரதர் செய்ய போகிற கர்த்தாவே அப்பா அந்த கூட்டத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த இடத்திலே உம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அநேக பிள்ளைகளுக்கு அந்த இடத்திலே விடுதலை கிடைக்க தேவன் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். அநேக நோயாளிகள் கர்த்தாவே சுகமடைய தேவன் உதவி செய்ய தகப்பனே. அந்த இடத்திலே ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிற சகோதரனை கொண்டு தேவன் அப்பா பெரிய காரியங்களை அந்த இடத்திலே செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை ஆண்டவரே. என்ன நோக்கத்தோடு அதை ஆரம்பித்து வைத்திருக்கிறீரோ கர்த்தாவே அந்த நோக்கங்கள் நிறைவேற தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த இடத்துக்கு வருகிற ஒரு பிள்ளைகளும் வெறுமனே செல்லக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதங்களை சமாதானத்தை பெற்று செல்ல தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகோதரி கலாசெல்னை கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா என்ன பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடுங்க அப்பா. எங்களுடைய பலவீனங்களில் எல்லாம் உம்முடைய பலன் பூரணமா இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா சகோதரியுடைய கர்த்தாவை உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரையிலும் இருக்கிற எல்லா வலி வேதனைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறோம். ரத்தத்தினாலே மூடி மறைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ரத்தம் நாடி நரம்புகளினூடாக கடந்து சென்று கர்த்தாவை அப்பா ஸ்தோத்திரம் சகோதரிக்கு பரிபூரண சுகத்தை விடுதலையை தேவன் இந்த நாளிலே கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சங்கமம் உலகத்தை கூட அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இதிலே பணிபுரிகிற ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவே. அவங்களோட குடும்பங்கள், மனைவி, பிள்ளைகள், கணவன் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம், பிள்ளைகள், பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ அந்த தேவைகள் அனைத்தையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியா ஜெபிக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரே நீர் அவர்களோடு கூட இருந்து ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் பேசுகிற பாடுகிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் அவர்களை மறைத்து ஆவியானவர் நீங்க வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிற இந்த இணைப்பானது அநேக தேசங்களுக்கு சென்று கர்த்தாவே அநேக பிள்ளைகளுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்க தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அதை நடத்துகிற லெஸ்லியானாவை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. இன்னும் அதிகமாய் சகோதரனை எடுத்து தேவன் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா அந்த ஜெப வேலையிலே என்னையும் இணைத்துக்
கொண்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கென்று இந்த சிறிய ஊழியத்தை செய்ய தேவன் என்னை பயன்படுத்துறீங்க, அதுக்காய் நன்றி ராஜாவே. எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்துகிற ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிச்சு வழி நடத்தும்படியா என்னை தாழ்த்தி வீழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியத்தோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர், உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பார். ஆமேன் ஆமேன். அங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். Praise the Lord, Appa. Praise the Lord. பிரைஸ் லார்ட். நீங்க வாலிப பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாட்கள்ல இந்த வாலிப ஆலயங்கள்ல இருக்கிற வாலிப பிள்ளைகள் தங்களுக்கு ஒரு சோதனை வரும்போது எல்லாவற்றையும் அவர்கள் விட்டு விடுகிறார்கள். ஆகவே இந்த காரியத்திலே இது சோதனை என்று சகித்து கொண்டு அங்கு திரும்பமாய் தேவனுக்குள்ளே எழுந்து கட்ட அவர்கள் உதவி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசையோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. பர்வதங்களை உண்டாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உலாவுகிறவருமாயிருக்கிற சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இதோ இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளுக்காக உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த உலகத்துல இந்த வாலிப பிள்ளைகள் படுகிற பாடுகளை நீர் அறிந்திருக்கிறீர். அவர்கள் பிரவேசிக்கிற சூழல்களை அறிந்திருக்கிறீர்கள். அவர்களுடைய கர்த்தாவை வாழ்க்கை முறைகள் மாற்றங்களை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் தங்களுக்கு வருகிற சின்ன சூழ்நிலைகளில ஆண்டவரே தகப்பனே ஒரு பொறுமையை இழந்து ஆண்டவரே இந்த உலகத்தின் ஓட்டத்தை போலவே தாங்களும் கர்த்தாவே ஆண்டவரே திசை திரும்பி ஓடுகிற அநேக காரியங்கள் பிள்ளைகளுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஒரு பிள்ளையோடு கூட ஆண்டவரே பேச முடியாத ஒரு சூழல்கள், ஒரு பிள்ளைக்கு விளங்கப்படுத்த முடியாத ஒரு சூழல்கள், ஆண்டவரே ஒரு பாசத்தை சொல்லிக் கொடுக்க முடியாத ஒரு சூழல்கள், ஆண்டவரே தகப்பனை பொறுமையை கற்றுக் கொடுக்க முடியாத ஒரு சூழல்கள், பெரியவர்களை மதிக்க ஆண்டவரே சொல்லிக் கொடுக்க முடியாத ஒரு சூழல்கள் ஆகிய ஆண்டவரே ஒரு பொல்லாத கொடூரமான இந்த காலகட்டங்களில இருக்கிற எங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்க உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. கிருபையின் தேவனாய் இருக்கிறவரே, இரக்கத்தின் தேவனாய் இருக்கிறவரே, பொறுமையாய் நீடிய பொறுமையோடு இருங்கள் என்று சொல்லுகிற தேவனாகிய கர்த்தாவே, இதோ இந்த பிள்ளைகளுக்கு நீர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. தாங்கள் செய்கிறது சரியானதையும் ஆண்டவரே கெட்டதையும் புரிந்து கொள்ளுகிற அந்த கிருபையை பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பாசம் என்றால் என்னென்று உணர்ந்து கொள்ளுகிற கிருபைகளை கொடுப்பீராக செபிக்கிறோம் ஐயா. சகோதரத்துவம் என்றால் என்னென்று ஆண்டவரே புரிந்து கொள்ளுகிற கிருபையை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஐக்கியம் என்றால் என்னென்று புரிந்து கொள்ளுகிற கிருபைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பெரியவர்கள் சிறியவர்கள் என்கிற கனவீனங்கள் என்றால் என்னென்று ஆண்டவரே புரிந்து கொள்ளுகிற அந்த கிருபைகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து இதோ தாங்களும் அதில் நிலைத்திருக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, முந்தி இருந்த அன்பு பாசங்கள் எல்லாம் விலகி ஆண்டவரே இப்பொழுது கர்த்தாவே ஒரு ஆண்டவரே சுய விருப்பமுடைய உலகத்துல ஆண்டவரே இந்த பிள்ளைகள் கற்றுக்கொண்டபடி ஆண்டவரே பாடசாலைகளில் கற்றுக் கொடுக்கிறபடி இதோ இந்த பிள்ளைகள் தானும் தன்னுடையது என்று சொல்லி ஆண்டவரே ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்து தங்களுடைய வாழ்க்கைகளை அழித்து கொண்டு போகிற இந்த காலத்துல கர்த்தாவே இந்த பிள்ளைகள் மீது எண்ணம் கிருபை பாராட்டி வீராக இவர்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவர்களுடைய மனங்கள் திறக்கப்படட்டும் செபிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவர்களுக்குள்ளே தேவ அன்பு ஊற்றப்படட்டும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இதோ தாய் தகப்பனை கனம் பண்ணத்தக்கதாக, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக, பெரிய மனுஷர்களை பார்த்து கற்றுக்கொண்டு கர்த்தாவே தகப்பனே இந்த உலகத்துல கர்த்தாவே நன்மை தீன்மைகளை அறிந்து கொள்ளத்தக்கதாக கிருபைகளை கொடுப்பீராக செபிக்கிறோம் ஐயா. எத்தனையோ மக்கள் அழிவின் பாதைகளில் நிற்கிறார்கள். எத்தனையோ பிள்ளைகள்
அழிந்து போயிருக்கிறார்கள், எத்தனையோ பிள்ளைகள் தங்களை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் பார்க்கிற பொழுது ஐயா கொஞ்சம் உணர்வடைந்து இந்த பிள்ளைகள் தங்களை திருத்திக் கொள்ள உதவி செய்வீராக, கீழ்ப்படிய உதவி செய்வீராக, ஆண்டவரே பாசங்களை காட்ட உதவி செய்வீராக, மற்றவர்களை தாங்கத்தக்கதாக உதவி செய்வீராக நாங்க செபிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகளை உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ வேதனைகள் ஆண்டவரே நிறைந்த இந்த பிள்ளைகளுக்கு தேவை ஆறுதல்கள் உண்டாகட்டும் என்று நாங்க செபிக்கிறோம் ஐயா. எத்தனையோ ஆபத்துகளில் இருக்கிற பிள்ளைகள் கர்த்தாவை தங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்க செபிக்கிறோம் ஐயா. இதோ படிப்பதற்காக போய் கர்த்தாவை தங்களை கெடுத்துக் கொண்டு நிற்கிற பிள்ளைகள் ஆண்டவரே பாதுகாக்கப்படுத்தும் என்று நாங்க செபிக்கிறோம் ஐயா. தூர தேசங்களில போய் நிற்கிற பிள்ளைகள் பாதுகாக்கப்படுத்தும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பெரியவர்களுடைய சூழல்களுக்கு தங்களை மாற்றி கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே தங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கருத்துல பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த வாலிப பிள்ளைகள் தங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே தங்களுக்கு குடும்பம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளட்டும். தாங்கள் கர்த்தருடைய திட்டங்களை செய்ய வேண்டியவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளட்டும். சத்தியத்தை கொண்டு போக வேண்டியவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே இந்த பிள்ளைகள் காத்து கொள்ளப்படட்டும். அந்நிய நுகங்களுக்குள்ளே பிணைக்கப்படாதபடிக்கு தேவ பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும். அந்நிய தேவர்களை சேவிக்க போகாதபடிக்கு தேவ பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும். ஆண்டவரே இதோ தகப்பனை வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாக, கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, ஆண்டவரே தேவ செய்திகளை கேட்கிற பிள்ளைகளாய் காணப்பட உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொடுவீராக செபிக்கிறோம். ரட்சிக்கப்படாத பிள்ளைகளையும் கர்த்தர் காத்துக் கொள்வீராக செபிக்கிறோம். ஆண்டவரே பாடசாலைக்கு போகிற வாலிப பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும் ஐயா. பெரியவர்களுடைய கர்த்தாவே ஆதாயங்களுக்காக ஆண்டவரே தகப்பனே அவர்கள் கொடுக்கிறவைகளை எல்லாம் வாங்கி கர்த்தாவே தங்களை அழித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த பிள்ளைகள் தப்பி கொள்ளப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவர் தாமே இந்த பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய கருத்துல இந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். காத்து கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அவர்கள் படிக்கிற பாடங்களில் கவனங்களை செலுத்த உதவி செய்வீராக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இப்பொழுதும் இந்த சங்கமம் ஊடகத்துக்காக நான் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியான இந்த ஊடகத்தினூடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவ ஊழியங்களுக்காக உம்மை சோதரிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த தேவ ஊழியங்கள் மூலம் தொடுகிற கிருபைகளுக்காக உம்மை சோதரிக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கைகளை மாற்றுகிறதற்காக உம்மை சோதரிக்கிறோம். அநேக ஆபத்துகளை குறைக்கிறதற்காக உம்மை சோதரிக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் என்ன குடும்பத்தை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களையும் பாதுகாப்பீராக. அவர்களும் நல்ல சுகபல ஆரோக்கியங்களோடு தங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த கர்த்தர் உதவி செய்வீராக. அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும் என்று செபிக்கிறோம். ஊழிய வாஞ்சிகளில் இருக்கிற ஆண்டவரே வேண்டுதல்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இது சிஸ்டருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே இந்த குடும்பத்தோடு இருந்து ஆண்டவரே செய்து வருகிற உன்னத கிருபைகளுக்காக சோதரி தொடர்ந்து அவங்க பயணிக்க உதவி செய்வீராக. அவர்களுடைய தேவைகளும் சந்திக்கப்படட்டும். தேவ சமாதானம் அவர்கள் குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இதோ வந்து சென்ற ஒவ்வொரு தேவ குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். தேவதாஸ் ஊழியர்களுக்காக செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே அவர்களையும் அவர்களுடைய வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் பாதுகாப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய ரத்த கொடுக்கல ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே அந்த பிள்ளைகள் எங்கு இருந்தாலும் எங்கு சென்றாலும் உம்முடைய பாதுகாப்பு கூட இருந்த உலகத்தின் கேடுகளுக்கு தப்பி ஆண்டவரே கூட்டி சேர்ப்பீராக செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கும். காத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராக இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உங்க ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து, கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து நிறைய நாள்ல நடக்க போகிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட உங்களை எடுத்து ஆண்டவர் பிரயோசனப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. நன்றி பிரதர். நாங்கள் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். தகப்பனே ஆண்டவரே, தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர். எங்கள் ஜெபங்களை கேட்டீர், விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்தீரப்பா.
ஆண்டவரே தகப்பனே நீர் செய்ய போற காரியம் மகா பெரிதென்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. தேவ கிருபையினால் கர்த்தாவே ஆண்டவரே இவைகளை நாங்கள் பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிக்கிறோம். விசுவாசம் ஆண்டவரே எங்களை கர்த்தாவே ரட்சிக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இன்றைய நாளும் தகப்பனே இந்த வாலிப ஜோதிகள் வாலிப உலகங்கள் மாறட்டும் ஐயா. உலகத்துக்குள்ளும் பிசாசுக்குள்ளும் ஆண்டவரே அவர்கள் போய் தங்களை மாய்த்து கொள்ளாதபடி அந்த ஆத்துமாக்களை பாதாளத்துக்கு விடாதே ஆண்டவரே அப்பா. அவர்களை மனம் திருப்பி தெக்கத்தை வெள்ளத்தை திசை திருப்புமா போல் இவர்களுடைய இருதயங்கள் சிந்தைகள் உம்முடைய வார்த்தையின் பக்கமாய் திசை திருப்பப்பட, உம்முடைய கட்டளையின் பக்கமாய் திசை திருப்பப்பட கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே அவர்களுக்குள்ளே இருதயத்திலே விதைக்கிற அந்த வார்த்தைகள் ஆண்டவரே சத்துரு பொதுக்கி போடாதபடி கர்த்தாவே. ஆண்டவரே வியாதிகள் மனத்தாக்கல்கள் படிப்புகள்ல குறைவுகள் இதனாலே ஆண்டவரே இவர்கள் சோதனைக்கும் வேதனைக்கும் ஆண்டவரே இந்த நாடுகள்ல இருந்து கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே கஷ்டப்படும் ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தாய் தகப்பனை விட்டு தூர இடங்களுக்கு போய் இருந்து கர்த்தாவே ஆண்டவரே சேதப்படுகிற எல்லா பிள்ளைகளே நீர் ஒரு கண நினைத்தள்ளும் ஐயா. ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. பாவத்தை செய்ய தூண்டிவிக்கிற பொல்லாத ஆவிகள் ஆண்டவரே நீர் எங்கிருந்தாலும் நீரும் இருக்கிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து அறிந்து கொண்டு செயல்பட உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப உலகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆண்டவரே வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகள் வீடுகள்ல இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பேர் பேராய் குடும்பம் ஆண்டவரே குடும்பமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சங்கம வானொலிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களோடும் கூட இருந்து கர்த்தாவே அங்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து நீர் வழி நடத்தும் ஐயா. குணாபிரதற்காய் ஜெபிக்கிறோம். நாளைய நாளே அவர்கள் செய்ய போற ஒவ்வொரு காரியத்தை நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. உம்முடைய 7 கண்கள் பூமியை நோக்கிறது ஆண்டவரே. அந்த கூட்டத்தை நோக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அநேகர் விருப்பத்தோடு தாகத்தோடு வரக்கூடியதாய் என் தேவனே அந்த இடம் உம்முடைய ஆவியினால் நிரப்பப்பட கர்த்தாவே கிருபை செய்யும் ஐயா. ஆண்டவரே வார்த்தைகள் வசனங்கள் ஆண்டவரே கிரிய நடப்பிக்க கூடிய கிருபைகளை கொடுத்து கர்த்தாவே நீர் நடத்தும்படி அந்த இடத்தை உம்முடைய இரத்தத்தினாலும் அக்கினியினாலும் தேவதூதனாலும் ஆண்டவரே நீர் மூடி காக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே அற்பமான ஆரம்ப நாளை யார் அசட்டை வண்ணலாம் ஆண்டவரே. ஒருவனும் இல்லையே கர்த்தாவே. அது உம்மால் உண்டாகட்டும், உம்மால் ஆசீர்வதிக்கப்படட்டும், உம்மால் பல்கி பெருக பண்ணட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சுவிசேஷ விதைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே 1 10 100 ஆண்டவரே ஆண்டவரே 1000ஆய் பலன் தரக்கூடியதாய் கர்த்தாவே விசுவாசி எல்லாம் விதைக்கப்பட கர்த்தாவே கிருபை செய்யும். விசுவாசத்தை இருதயங்களிலும் சிந்தைகளிலும் கட்டவிழ்த்து விடும் ஆண்டவரே. தடைகளை நீக்கும் ஆண்டவரே. சத்துருவின் தடைகள் ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே பலவானி முந்தி கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஓ மந்திரங்கள் ஏமாற்றுகள் எல்லாம் முறியடிக்கப்படுவதாக உமக்கு விரோதமா உம்முடைய வார்த்தைக்கு விரோதமா உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமா உம்முடைய பிள்ளைகளின் வீடுகளுக்கு விரோதமா இயேசுவின் நாமத்தினால் கட்டப்பட்டு பாதாளத்திலே போடப்பட்டுவதாக உம்முடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த யவ கூட்டத்தை ஆசீர்வதிக்கிறேன். அங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த இடங்கள்ல இருக்கிறவர்களும் வந்து பங்கு கொள்ளக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை உம்முடைய கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீங்க பொறுப்பேருங்க கர்த்தாவே. நீங்க வழி நடத்துங்க. இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறேன். நீ ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஜெபங்கள் விண்ணப்பங்கள் சோத்திரங்கள் எல்லாம் கூட இருந்து வழி நடத்தும். கலாசில நீ ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. பிள்ளையோட பலவீனங்கள்ல உம்முடைய பல பூரணமாய் விளங்க செய்யும். இயேசுவின் நாமத்தினால் குணமாக்குற தேவன் நீர் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து நாங்க செபிக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென் 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 ஆமென். நன்றி தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வாரம் முழுவதும் இந்த வானொலி ஊழியத்தை ஆசீர்வதித்ததுக்கா எங்களுக்கு நன்றி அப்பா. இந்த வாரம் முழுவதும் இணைந்து வார்த்தையை கொடுத்த தாசர்கள் ஆண்டவரே ஆண்டவரே மைக் யாரோ ஓப்பன் பண்ணணும். தொடருங்களம்மா.
பாடலை பாடின தேவ பிள்ளைகள் எல்லோரையும் கூட எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே சுவாமி. ஆண்டவரை வரப்போன்ற புதிய வாரத்திலும் இந்த வானொலி ஊழியத்தை நீங்கள் அப்படியாக ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி, உலக தேசங்களிலே உள்ள வாலிப பிள்ளைகளுக்கா எங்களை கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். அந்த வாலிப பிள்ளைகளோடு நீங்கள் பேச வேணுமாய், அவர்கள் மனம் திரும்ப வேணுமாய் எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு தூரத்திலே இருந்து ஆண்டவரே தூர தேசம் சென்று படிக்க சென்றிருக்கிற வாலிப பிள்ளைகள், ஆண்டவரே இன்றைக்கு பெற்றோரை பிரிந்து கத்தாவே சுவாமி ஊழியங்களுக்கு சென்றிருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லோரையும் கூட எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் சென்றிருக்கிற தேசங்களை ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய படிப்பு காரியங்களோடு கூட இருந்து இந்த ஞானத்தை கொடுத்து ஏசப்பா அந்த பிள்ளைகளை அந்த இடத்திலே ஒரு சாட்சியாய் ஒரு வல்லமையாய் நிறுத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல சகோதரி ஜெனட்டுடைய குடும்பத்திலே இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெப குழுவில இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்கள் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்களை கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் உங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகளும் சபையில சாட்சிகளாய் ஆண்டவரே இந்த ஊழியங்களிலே பங்கு கொள்ளுகிற பிள்ளைகளாய் வரும் காலத்திலே உங்களுக்கு என்று எழும்பி பிரகாசிக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளும் சகோதரி ஜனத்தை குடும்பத்தாரை எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கணவருடைய தேவைகள், பிள்ளைகளுடைய தேவைகள், ஆண்டவரை வீட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் கூட உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல சகோதரி கலாசீலனுடைய பலவீனங்களில் இருந்தும் ஆண்டவரே சகோதரிக்கு நல்ல சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு நீங்க வழி நடத்த வேணுமாய் ஆண்டவரே கூட இருந்து அவாவை பாதுகாக்க வேணுமாய் ஆண்டவரே திரும்பமாக இந்த இடத்துல வந்து ஜெபிக்க கிருபை செய்ய வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய தழும்புகள் உள்ள கரத்தினாலே நீங்கள் குணமாக்கினதுக்காய் உங்களுக்கு ஸ்தோத்திரம். அதே போல இந்த புதிய நாளும் சகோதரி வினோவுக்காய் ஜெசிமாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த திருமண காரியத்திலும் உங்களை கரம் கூட இருந்து அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நீங்கள் நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளும் பிரதர் குணாவை ஒப்பு கொடுக்கிறோம். நாளைய நாளிலே அவர் நடத்துகின்ற அந்த ஜெப கூட்டத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அநேகர் ஆண்டவரே அந்த பகுதியில இருக்கிறவர்கள் அந்த ஜெப கூட்டத்திலே கலந்து ஏசப்பா எல்லோரும் ஒரு மனத்தின் ஆவியோடு இயேசு சுவாமி அந்த ஜெப கூட்டத்தில் இணைந்து அவர்கள் எதற்காக ஜெபிக்கின்றார்களோ அந்த ஜெபங்கள் விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே தூபமாய் பரலோகத்துக்கு வர வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இடத்திலே அந்த விண்ணப்பங்கள் ஸ்தோத்திரங்களுக்கு நீங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் கொடுக்க போற பதிலுக்கா எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இன்னமாக அவரை வல்லமையாக இன்னும் எடுத்து பயன்படுத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதே போல தகப்பனே அவருடைய பிசினஸ் காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அந்த பிசினஸ் காரியங்களிலும் ஆண்டவரே உங்களை கரம் கூட இருந்து அதுல தேவ சித்தம் செய்யப்பட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே பிரதர் டானாலை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அவருடைய ஊழியங்கள் எல்லாவற்றிலும் உங்களை கரம் கூட இருந்து வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். பாசச்சால் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த இந்திய தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு ஊழியங்களிலும் உங்களை கரம் கூட இருந்து அவர்களை ஆற்றி தேற்றி நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே தாயார் சிசிலியாமாவையும் ஐயாவையும் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். அவர்களை ஆண்டவரே ஆசீர்வதித்து இந்த நாட்களிலும் உங்களுடைய கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை நடத்த ஜெபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி ஆண்டவரை கூட இருந்து நடத்த வேணுமா இந்த சகோதரி தயாவை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். தயாவுடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். தயாவையும் பொறுப்பேற்று ஆண்டவரே அற்புதமாய் ஆச்சரியமாய் நீங்கள் நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தயாவையும் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே பாலு சரணுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அவருடைய ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம். அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் அவரோடும் கூட இருந்து அவருடைய சபையை ஆசீர்வதித்து உயர்த்தி வழி நடத்த வேணுமாய் அந்த சபையிலும் புதிதான ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னுமாக தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரனம்மா இவர்களையும் கூட உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தாய்மாருடைய இருக்கிற வாலிப சந்ததிகளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த குடும்பத்திலேயும் ஆண்டவரே அந்த வாலிப பிள்ளைகள் உங்களுக்கு என்று எழும்பி பிரகாசிக்க ஜெபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே இன்னுமாக ஊழியர் அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்தார் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிரதேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம்.
சகோதரி ஐரினுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஐரினோடும் கூட இருந்து நீங்கள் வழி நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி கான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். கான்சியோடும் இடைப்பட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி ஜான்சி ஆண்டனுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அந்த ஊழியங்களிலும் உங்களை கரம் கூட இருக்க ஜெபிக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் சகோதரி ஐரினுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். அதே போல சகோதரி வாணி வெங்கட்டை ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த அருமையான ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம். பாசாண்டன் ராஜநாயகத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். அதே போல சகோதரன் மகேந்திரன் ஐயா குடும்பத்தாரை ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே நித்திய வெளிச்ச நேரத்தில் இணைய போகின்ற தாசர்கள், வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள், இந்த மாக பாடல்களையும் துதிகளையும் எடுத்து வரப்போகின்ற தேவ பிள்ளைகள், ஜபிக்கிற ஜப வீரர்கள், ஜப வீராங்கனைகள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். சங்கமம் வானொலி ஸ்தாபகர் ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக்கொடுக்கிறோம். வீட்டாண்டி ஒப்புக்கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்புக்கொடுக்கிறோம். பேர பிள்ளைகளை எங்களுடைய பாதத்திலே தருகிறோம். மகளை ஒப்புக்கொடுக்கிறோம். மருமகளையும் ஒப்புக்கொடுக்கிறோம். இவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். விருப்பங்கள் இருதய வாஞ்சைகள் ஒவ்வொன்றும் நிறைவேற ஜபிக்கிறோம். இந்த இடத்துல இவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் உயர்த்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். வரப்போன்ற இந்த விடுமுறை நாட்களிலும் ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு செல்லுகின்ற நேரங்களிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இன்னுமாக இந்த குடும்பத்தில் உள்ள தேவைகள், பொருளாதார தேவைகள், ஊழியத்தில் உள்ள தேவைகள் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுக்கிறோம். பரலோக ஞானத்தினால் நிரப்ப வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். இந்த வேலை இடத்திலே நீங்கள் கொடுத்த அந்த சுவிசேஷ வாசலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதனால் அநேக ஆத்துமாக்கள் அதில் அறுவடை செய்யப்பட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரன் மாக்கையும் குடும்பத்தாரையும் இந்த வேலையிலே நினைவு கூர்ந்து உங்களை கரத்திலே தந்து ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி, இந்த வானொலி கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் கூட உங்களை பாதத்திலே தந்து ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தாப்பனே சுவாமி, ஜோபலுக்காய் நன்றியப்பா. அந்த பிள்ளையை பொறுப்பேற்று அவனை வழி நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஷியாமை ஒப்புக்கொடுக்கிறோம். அதே போல சாதகமான குடும்பத்தாரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை உங்களுடைய பாதத்திலே தந்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தாப்பனே. ஆமேன். ஆமீன், ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து நிறைவு ஜெபங்கள் எடுத்து வந்தது ஊழிய சௌரி ஏமி புஷ்பராஜாவுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சனி ஞாயிறிலே நடைபெறுகின்ற அபிஷேக ஆராதனையும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இணைய முடியும். காலையிலே 8 மணிக்கு ஆரம்பமாகிறது. சனி ஞாயிறிலே நீங்கள் சூமுக்கூடாக இணைய முடியும். அந்த வேலையை கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இவங்களை எடுத்து சகோதரி ஜனட் அவர்களையும் தொகுத்து வழங்கிய சகோதரி ஜனட்டவையும் அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே இணைந்து ஜபித்த, அதே வேளையிலே பிரதர் குணா அவர்கள் ஆரம்பிக்கின்ற அந்த ஊழியத்திலே ஜெபித்த உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து அந்த பகுதியிலே உள்ள தமிழ் மக்களை விசேடமாக இணைத்து ஜெபங்களை வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். திரும்பமாக நாளை காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையோடு 8 மணிக்கு சந்திப்போம். அதுவரை தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பிரைஸ் லார்ட். நன்றி அம்மா, நன்றி சகோதரி ஜானட், சகோதரி ஏமி. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன்.